ஓதுறதுக்காக என்ன செய்வாங்க, யாசீனை ஓத ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா வீடுகளிலும் தமிழகத்தில் உள்ள எந்த முஸ்லீம் வீடா இருந்தாலும் சரி, மௌத்தா போய்விட்டார்களே ஆனால் அவங்க கால் மாட்டில் தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டு யாசீன் சூறாவை ஓதுவார்கள். ஓத தெரியாத கூலிக்கு ஆளை பிடிச்சு என்ன செய்வாங்க, ஓத வைக்குவாங்க, ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அதோட தொடரும். இறந்த உடனே 3ஆம் நாளைக்கு 7ஆம் நாளைக்கு கபூர்ல பல சந்தர்ப்பங்கள்ல இதை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு என்ன அடிப்படைன்னு கேட்டீங்கன்னா, இறந்தவர்களுக்காக யாசீனை ஓதுங்கள்னு ஒரு ஹதீஸ் இருக்குது, இல்லாமலாம் அவங்க சொல்லல. ஆனா அது கட்டுக்கதை விளங்கல. ஹதீஸை எப்படி ஆய்வு பண்ணணும், நம்பகமானவர்கள் வழியா வந்தா தான் நம்ம ஏத்துக்கிறோன்னு. இது ஒரு அடிப்படை நான் சொல்லிடுறேன். இந்த ஹதீஸுகளை நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது சிலர் நம்பகமான ஆளு, சிலர் நம்பகமானவர் இல்லைன்ற உடனே அதை சரியான விதத்தில் நீங்க புரிஞ்சுக்கிறேன். இந்த நம்பகமானவர் இல்லைன்னு சொல்வதெல்லாம் சஹாபாக்களை கிடையாது. சஹாபி சொன்னதாக ஒருத்தர் அறிவிப்பார், அவர் சொன்னதாக இன்னொருத்தர் அறிவிப்பாரு, அவர் சொன்னதாக இன்னொருத்தர் அறிவிப்பாரு, அவர் சொன்னதாக நூலாசிரியர் அறிவிப்பார். இந்த இவ்வளவு பேர் நல்லவங்களா இருக்கணும். இதுல எங்கேயாவது கோளாறு வந்துச்சுன்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம். அந்த அடிப்படையில் சொல்லுகிறோம். ஏன் இப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகு அவங்களுடைய அல்லாஹ்வுடைய வேதம் பாதுகாக்கப்பட்ட மாதிரி ஹதீஸ் பாதுகாக்கப்படல. குர்ஆனை எழுத்துல ரெக்கார்ட் ஆக்கிட்டாங்க. ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சஹாபியும் செவி வழியா கேட்டு அடுத்த ஆளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. புஸ்தகமா போட்டு வைக்கல, மொத்தமா தொகுத்து ஹதீஸ்கள் இருக்கல. செவி வழியா இருந்த காரணத்தினால அப்ப குர்ஆன் என்று சொல்லி யாருமே இட்டுக்கட்டி எதுவும் சொல்லிட முடியாது. இது குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னா எடுத்து பார்க்கறது குர்ஆன் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும்போது புக் வடிவுல குர்ஆன் வந்துச்சு. புக்குனா அது பேப்பர் இல்லாம இருக்கலாம். மொத்த குர்ஆனும் அபூபக்கர் காலத்துல தொகுத்து நினைச்சிட்டாங்க, எலும்புலையும் தோல்லையும் தொகுத்து வச்சிருந்தாங்க. அப்ப இந்த குர்ஆன்ல இருக்குன்னு ஒருத்தன் விட்டு அடிச்சான்னு வைங்க, எங்கடா இருக்கு, எந்த சூறாவுல சொல்லு, அந்த அந்த கட்ட உருவி பார்த்தா இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால குர்ஆன் என்ற பெயர்ல யாரும் இட்டுக்கட்ட முடியாம போய்விட்டது. ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் செவி வழியா இருந்த காரணத்தினால ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வசதிக்கெல்லாம் இட்டுக்கட்ட ஆரம்பிச்சுக்கிட்டான். சொர்க்கா விற்கிறவன் என்ன செய்வான், சொர்க்கா தின்னா சொர்க்கத்துக்கு போவானா, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்கன்னா 10 சொர்க்கா கூட விற்கும். சொர்க்கா விற்கிறவன் அந்த சொர்க்கா விற்பதற்கு யாரை பயன்படுத்திக்கிறான், எனக்கு புஸ்தகம் இல்லையில செக் பண்ணி பாக்குறதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு இன்னைக்கு நமக்கு புகாரி இருக்கு, முஸ்லீம் இருக்கு, இன்னைக்கு நம்ம பாதுகாப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு பாதுகாப்பற்ற காலம். அந்த மக்களை ரொம்ப ரொம்ப பாராட்டணும். ரொம்ப கஷ்டம். அந்த இதை வேண்டாம் விட்டடிச்சு நம்ப வைக்கிற காலத்துல அவங்க ரொம்ப சிரமப்பட்டு வடிகட்டி இருக்கிறாங்க. நம்ம காலத்துல வடிகட்டி வச்சாச்சு. இப்ப அந்த மாதிரிலாம் சொன்னா புக்கு காட்டுன்றோமே, புகாரின்னு சொன்னா நம்பர் சொல்லாட்டி நீங்க சட்டை பிடிச்சு கேட்கறீங்களே, அப்படி ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரிலாம் சொர்க்காதுன்னா சொர்க்கத்துக்கு போகலாண்டாங்க, கத்திரிக்காய் திண்டா அது நன்மைன்னு சொன்னாங்க. முதல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு ஈமான் கொண்டது கத்திரிக்காய். கத்திரிக்காய்க்கு என்ன ஈமான் கொண்டு வழங்கல. முதல்ல ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டது எதுவும் கத்திரிக்காய் தான். முதல்ல ஈமான் கொண்டுச்சான். கத்திரிக்காய்க்கு என்ன ஈமான் சொர்க்கனர், அதை பத்தி தான் சிந்திக்கிறது கிடையாது. கத்திரிக்காய் விற்கணும். கத்திரிக்காய் வியாபாரம் என்ன பண்ணிக்கிட்டான், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டான். மன்னர்கள் அரசர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய புகழை பரப்பிக் கொள்வதற்காக என்ன பண்ணாங்க, அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு தன்னை பற்றிய என்னை பற்றி ரசூலுல்லாஹ் முன்னெடுப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வச்சு 4 பேரை விட்டு அவங்க தங்களுடைய புகழுக்காக வேண்டி பொய்கள் இட்டுக்கட்டிக்கிட்டாங்க. இப்படிலாம் நிறைய காரணங்களுக்காக பொய்கள் இட்டுக்கட்டப்பட்ட காரணத்தினால் சொன்ன ஆட்களை எடை போட்ட வேண்டிய அவசியம் வந்துருச்சு. இல்லைன்னா இதெல்லாம் அதிசா போயிருக்கும். இந்த மாதிரிலாம் அறிஞர்கள் ஆட்களை எடை போடாம இருந்தீங்கன்னு சொன்னா கத்திரிக்காய் சொர்க்கத்துக்கு போலாங்கிறதெல்லாம் என்னவாயிரும், ஹதீஸ் ஆயிரும். அதே மாதிரி தங்களுக்கு பிடிக்காதவர்கள்லாம் திட்டி, ஒவ்வொருத்தரும் திட்டி, யசீதை திட்டி ஹதீஸ் இருக்குது. யசீதுக்கு பிடிக்காதவர்கள் என்ன பண்றது, ரசூலுல்லாஹ்வை யசீதை திட்டினாங்க, இவனை பத்தி எச்சரிக்கை பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு யசீதை பத்தி, முஆவியாவை பத்தி, ஹாரூன் ரஷீதை பத்தி, ஒவ்வொருத்தரை பற்றியும் திட்டியும் வாழ்த்தியும் ஹதீஸ்கள் உண்டு. அவன் தன்னுடைய வசதி தகுந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டான். அந்த பேருக்கு மரியாதை இருக்குல்ல, ரசூலுல்லாஹ்னா ஒரு மரியாதை இருக்குல்ல, உயிருக்கு மேல நம்ம மதிக்கிறோம்ல, அந்த ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு இட்டுக்கட்ட ஆரம்பித்தார்கள். அதனால் தான் ஒரு செய்தியை சொன்னா சொன்னவன் யாரு, உனக்கு சொன்னவன் யாரு, உனக்கு சொன்னவன் யாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரையா எடை போட்டு நம்ப வேண்டிய நிலை ஏற்படுது. அவர் போய் சொல்றவரா இருந்தா தூக்கி எறிஞ்சிரு, அவர் உலகத்துல வாழாத கற்பனை பாத்திரமா இருந்தா தூக்கி எறிஞ்சிரு. அப்படி எல்லாம் அடிப்படையில் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால இதெல்லாம் செஞ்சா என்ன, ஆள் தெரியாட்டி என்னன்னு கேட்டிருக்கீங்கன்னா அப்ப அதெல்லாம் எடுக்க வேண்டி வந்துடும். எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, சரி யாருன்னு தெரியாது, ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, ஒரு ஆளுன்னு வந்துச்சுல, அதை ஏத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னீங்கன்னா அப்ப சொர்க்கத்துக்கு போறது ஏத்துக்கணுமா இல்லையா? அதாச்சும் பரவாயில்லை. அழகான பெண்களை பார்த்து கொண்டே இருப்பது கண் பார்வையை கூர்மையாக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அதிகம் செஞ்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பிறகு அதையும் சொன்னாங்க, அழகான பொம்பளையை பார்த்துக்கிட்டே இருந்தா கண் பார்வை கூர்மையாகும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா, சொன்னாங்கன்னு அதிகம் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஏத்துக்கிற வேண்டி வந்துடப்போம். ரசூலுல்லாஹ் பிறகு சொன்னவங்க அம்பட்டும் ஏத்துக்கிற முடியாது, ஃபில்டர் பண்ணணும், ஆய்வு பண்ணணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா என்பதை நம்மால் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு பரிசீலனை பண்ணி ஏத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் சொல்றோம். இதுல ஒரு கோளாறு யாருன்னு தெரியல, இந்த மாதிரி செய்திகள் தள்ளவில்லை என்று சொன்னால் அந்த மாதிரி செய்திகள்லாம் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிடும். ஃபில்டர் பண்ணி ஆகணும், ரெக்கார்டு இல்லாத காலத்தில் இருந்த காரணத்தினால். அதனாலதான் சொல்றோம் இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ஏத்துக்கிற முடியாது.
அதே மாதிரி வந்து யாசீனை இக்ரவுஹா அலா மௌத்தாக்கும், இறந்து போனவர்களுக்கு யாசீனை ஓதுங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. இறந்து போனவர்களுக்காக வேண்டி யாசீனை ஓதுங்க, இறந்து போனவர்களுக்கு அருகில். இந்த மௌத்தாக்கும் கூட சில அறிவிப்புகள் இருக்கு. இறந்தவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு யாசீனை ஓதுங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. எங்கெல்லாம் இந்த ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா அகமதுல இருக்கு, முஸ்னத் அகமதுல இருக்கு. முஸ்னத் அகமதுல 19415, 19416, 19427 ஆகிய 3 இடங்கள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது அகமதுங்கிற நூல்ல. அதே மாதிரி அபூதாவுதுங்கிற நூல்ல 2714 அந்த இடத்துல பதிவாயிருக்கிறது. தபரானி அவங்களுடைய கபீர்ங்கிற நூல்ல 20வது வால்யூம்ல 219வது பக்கத்துல அது பதிவாயிருக்கிறது. இப்னு மாஜாவுல 1511வது ஹதீஸாக அது பதிவாயிருக்கிறது. அதே மாதிரி இப்னு ஹிப்பான்ங்கிற நூல்ல 7வது வால்யூம்ல 269ஆம் பக்கத்துல பதிவாயிருக்கிறது. பைஹக்கிங்கிற நூல்ல 6வது வால்யூம்ல 265வது பக்கத்தில் பதிவாயிருக்கிறது. ஹாக்கிம்ங்கிற நூல்ல 1வது வால்யூம்ல 753வது பக்கத்தில் பதிவாயிருக்கிறது. இந்த ஒரு செய்தி மூத்தா போன ஆட்களுக்கு யாசீனை ஓதுங்க அப்படிங்கிற செய்தி, மூத்தானவர்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து யாசீனை ஓதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தி இவ்வளவு நூல்ல இருக்கு. எதுல இருக்குது? அகமதுல இருக்கு, அபுதாவுல இருக்கு, தபரானில இருக்கு, இப்னு மாஜாவுல இருக்கு, இப்னு ஹிப்பான்ல இருக்கு, பைஹக்கில இருக்கு, ஹாக்கிம்ல இருக்கு. இவ்வளவு இருக்குது. இவ்வளவு நூல்லையுமே யார் அறிவிக்கிறார்னு கேட்டா அபு உஸ்மான் என்பவர் தான் அறிவிக்கிறார். இது எப்படி வரும்னு கேட்டா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக மஅக்கல் இப்னு யஸார் என்ற சஹாபி சொல்கிறார். அந்த சஹாபி சொன்னதாக வந்து யார் சொல்றாருன்னு கேட்டா ஒரு மனிதர் தான் சொல்றாரு. சஹாபி சொன்னதாக ஒரு மனிதர் சொல்றார். அந்த மனிதருக்கு யார் சொன்ன, அந்த மனிதர் யார்கிட்ட சொன்னார்னு கேட்டா அவர் தன்னுடைய மகன் அபு உஸ்மான் சொன்னார். அபு உஸ்மான் என்பவர் வந்து தன்னுடைய தந்தை வழியாக அறிவித்தார் அப்படின்னு வருகிறது. அப்ப இந்த சஹாபி சொன்னதாக அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா அபு உஸ்மானுடைய தந்தை. அபு உஸ்மானுடைய தந்தை வந்து அபு உஸ்மானுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த அபு உஸ்மான் வந்து சுலைமான் என்பவருக்கு சொல்லி, சுலைமான் வந்து அப்துல்லாஹ் இப்னு முபாரக்கு சொல்லி, அப்படி இந்த நூலாசிரியர்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன பார்க்கிறோம்னு கேட்டா இந்த செய்தி இறந்து போனவர்களுக்காக யாசீனை ஓதுங்க அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுவதாக இருந்தால் அதுல உள்ள எல்லாரும் தெரிஞ்ச ஆட்களா இருக்கணும். இந்த அபு உஸ்மான் வர்றாரு பாருங்க, அவர் யாரு தேடி பாத்தீங்கன்னா இந்த அபு உஸ்மான்ங்கிறவர் யாருன்னே கிடையாது. லா யூரஃபு அபூஹு வலா ஹுவ. அபு உஸ்மான் யாருன்னு தெரியாது. அவங்க அத்தாண்டு வருத அபு உஸ்மானுக்கு யார் சொன்னது? அவங்க அத்தா சொன்னாராம். அபு உஸ்மானே யாருன்னு தெரியல, அத்தாவும் தெரியாது தானே. அபு உஸ்மான் ஒரு ஆள் சொல்றாரு, உனக்கு யார் யார் சொன்னார்னு கேட்டா எங்க வாப்பா சொன்னார்னு சொன்னாருங்கிறாங்க. அபு உஸ்மான் என்றாலும் யாருன்னு என்று தெரியாது, அவங்களுடைய தகப்பனார்னு சொல்லப்படுறவர் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாருன்னு கேட்டா மீசானுல் இஅ்திதால்ல வந்து ரஹபி இமாம் அவர்கள் இத விமர்சனம் பண்ணும் பொழுது இவங்க யாருன்னே தெரியாத ஆட்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்து இப்னு ஹிப்பான் அவர்களும் சொல்கிறார்கள், இப்னு கத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் ஜஹாலத்தி ஹாலி அபி உஸ்மான் அபிஹி. இதில் அபு உஸ்மான் என்பவர் யார் என்று தெரியவில்லை, அவங்க தகப்பனார் என்றால் யாருன்னு தெரியவில்லை. அதனால இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. யாரு தெரியாத அட்ரஸ் இல்லாத ஆட்கள் சொன்னா எப்படி ஏத்துக்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு சஹாபி சொன்னாருங்கிறீங்க. சஹாபாக்களுக்கு அடுத்து வந்தவர்கள் தாபியீன்கள். தாபியீன்கள்னா உங்களுக்கு ரெக்கார்டுகள் இருக்கணும். எந்த தாபி அவரு, அது யார் சொன்ன ஆள் பேர் என்ன, அது எங்களுக்கு தெரியணும். பேரு டீட்டெயில் எல்லாம் வேணும். அவர் பேரும் ரெக்கார்ட்ல காணா. அவர் யார்கிட்ட சொன்னார்னா அவருடைய மானுக்கு சொன்னாருங்க. அபு உஸ்மானுங்கிறீங்க. அபு உஸ்மான் உஸ்மானுடைய அத்தாண்டு தான் அர்த்தம். அவருடைய பேர் கூட சொல்லப்படவில்லை. அபு உஸ்மான் யார் அவரு, அதை காண. அபு உஸ்மான் யாருன்னு தெரியல, அபு உஸ்மானுடைய தகப்பனார்னா யாருன்னு தெரியல. அப்படிங்கிற காரணத்தினால் இது பலவீனம் என்று இப்னுல் கத்தான் அவர்களும் சொல்கிறார்கள். அதே மாதிரி தாரகுத்னி இமாம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஹாதா லைஃபுன் ஹதீஸுன் லைஃபுல் இஸ்னாதி மஜ்ஹூலுல் மத்னி. இது இதனுடைய அறிவிப்பாளர்கள் வரிசை ரொம்ப பலவீனமா இருக்கிறது. இதனுடைய கருத்து இருக்க கருத்தும் ஒரு குழப்பமாக இருக்கிறது. செத்து போன நாளுக்கு முன்னாடி யாசீன் ஓதணும், இது ஒரு கருத்தும் சரியா இல்ல, சொல்லக்கூடிய ஆளும் சரியா இல்ல, ரெக்கார்டு சரியில்லை என்று சொல்லி தாரகுத்னி இதை பதிவு பண்ணி இருக்கிறாரு. அவரும் அதை வந்து சரியில்லைங்கிற கருத்தை அவர் சொல்லுகிறார். ஒலா யஸ்ஸிஹு ஃபில் பாபி ஹதீஸுன். இந்த கருத்தை சொல்லுகிற ஒரு ஹதீஸும் சரியான ஹதீஸ் கிடையாது. அப்ப இவ்வளவு நூல்கள்ல எழுதப்பட்டிருக்கு இறந்து போனவர்களுக்காக வேண்டி அவங்களுடைய பக்கத்துல யாசீனை ஓதுங்க எழுதப்பட்டிருக்கிறது. அதை சொன்ன ஆள் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிற ஆள் யாருன்னு கேட்டா ரெண்டு பேர் சொல்றாங்க. அந்த ரெண்டு பேர் யாருன்னு தெரியல. ஒரு ஆள் சொல்றாரு ரசூலுல்லாஹ் சொன்னதாக, அவர் தனக்கு தகப்பனார் சொன்னதாக சொல்றாரு. அந்த ஒரு ஆள் யாரு, ஒரு ஆள் தான்.